இந்தியாவின் தேர்தல் முறை ஏற்கனவே இறந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி மிக குறைந்த பெரும்பான்மையுடன் அந்த பொறுப்பில் இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார். நடைபெற்று வரும் நடப்பு ஆண்டுக்கான சட்ட மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் காந்தி, 2014ஆம் ஆண்டு முதலே தேர்தல் ஆணைய நடவடிக்கைகளில் ஏதோ தவறு நடைபெறுவதாக ஐயப்பாடு எழுந்ததாகவும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் ஓரிடத்தில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாதது வியப்பை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மராட்டிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 4 மாதங்கள் கழித்து நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் களத்திலிருந்தே தூக்கி எறியப்பட்டதோடு 3 வலிமையான கட்சிகளும் திடீரென காணாமல் போய்விட்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, இதன் பிறகு தேர்தல் முறைகேடுகளை தீவிரமாக கண்காணித்த போது மராட்டியத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பேரவைத் தேர்தலுக்கும் இடையே புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டு இருப்பதும், இவர்களில் பெரும்பான்மையோரின் வாக்குகள் பாஜகவுக்கு சென்றிருப்பதும் தெரிய வந்துள்ளதோடு அதற்கான சான்றுகளும் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் என்கிற அமைப்பு மறைந்துவிட்டது என்பதை கண்டறிய 6 மாதங்கள் இடைவிடாமல் உழைத்ததாக கூறியுள்ள ராகுல் காந்தி, துளிக்கூட ஐயமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி முறைகேடு நடைபெற்றது என்பதை விரைவில் பொதுமக்களுக்கு விளக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்தியாவின் தேர்தல் முறை ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, இந்திய பிரதமர் மிக குறைந்த பெரும்பான்மையுடன் அந்த பொறுப்பில் இருப்பதாக கடிந்துரைத்துள்ளார்.